நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. நம்ம அண்ணன் வந்து இன்னைக்கு ஈரோடு போறாரு இல்லைங்களா? அண்ணன் வந்து போறத பார்த்து இந்த வைஷ்ணவின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த வைஷ்ணவி வந்து தேவையில்லாம ஒரு பேச்சு பேசி தேவையில்லாம சில வார்த்தைகளை விட்டு இப்போ போட்டு புலம்பிட்டு இருக்கு. அப்படி ஒரு கதறல், அப்படி ஒரு மன உளைச்சல், அப்படி ஒரு வைத்திருச்சல் வந்து இப்போ கதறிட்டு இருக்கிறது வந்து பச்சையே தெரியுது. அது என்னென்ன பேசியிருக்கு, அது ஏன் போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க? இப்போ தளபதி தொண்டர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அதை ஏன் போட்டு அடிக்கிறாங்க? அது ஏன் வந்து பதிலுக்கு வந்து கதறிட்டு இருக்கு? என்ன விஷயம் அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். நம்ம அண்ணன் வந்து இன்னைக்கு ஈரோடு போறாருங்களா? கரூர் பிரச்சனைக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 மாசத்துக்கு அப்புறம் வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வந்து போறாரு. ஸோ தளபதி விஜய் வந்து இப்போ ஈரோடுக்கு போறாரு. அங்க வந்து மக்களை சந்திக்க போறாரு. ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து இப்போ குடும்பமா வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ குடும்பமா வந்து எங்க விஜய் நான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க. கூட்டம் அப்படின்றது வந்து 35,000 பேருக்கு வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து விஜய் வந்து பார்த்தே ஆகணும், எங்க அண்ணன் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து போறாங்க குடும்பமா வந்து. இதெல்லாம் பார்த்து வந்து நிறைய பேருக்கு வந்து வயிறு எரியுது. விஜய் வந்து இவ்வளோ கூட்டம் வருது, நம்ம காசு கொடுத்தலாம் கூட்டம் வரும், 200 ரூபீஸ் கொடுத்து கூட கூட்டம் வரும், ஆனால் யாரும் வரமாட்டாங்கிறாங்க. 200 ரூபீஸ் கொடுத்து கூட யாரும் வரமாட்டாங்கிறாங்க. சேர்லாம் காலியாக கிடக்குது. ஆனால் விஜய் வந்து வராருன்னு சொன்ன உடனே வந்து குடும்பம் வராங்களே அப்படின்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து பதட்டத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு பதட்டம், அப்படி ஒரு வேதனையில் இருக்கிறது யாருன்னா இந்த பொய்ஸ்னவி. இந்த பொய்ஸ்னவியை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு போஸ்ட் போட்டிருக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். அதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கரூரில் 41 பேர் இறந்து அந்த ஒரு கஷ்டமே வந்து என்னை விட்டு போகவே கிடையாது. அதுவே வந்து மக்கள் மனசில் வந்து இன்னுமே அப்படி இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து விஜய்க்கு வந்து யார் பர்மிஷன் கொடுத்தது? எதுக்கு வந்து ஈரோட்டில் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க? கோர்ட்டில் வந்து இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு, கேஸ்ன்றது வந்து கோர்ட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் வந்து எப்படி போகலாம்? விஜய் வந்து அங்கே போகிறத நான் எதிர்க்கிறேன், விஜய் அங்கே போகக்கூடாது, ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க? விஜய் அங்கே போவதை நான் தடுக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இது பாட்டுக்கு வந்து கதறிட்டு இருக்குங்க. இது கதறிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தவனும் சீண்ட கூட கிடையாது. இது கதறிட்டு இருக்கு. பாவம் யார் பத்த புள்ளியே தெரியல, இங்கே தனியாக அப்படி கத்திட்டு இருக்கு. எவனாவது பாருங்கப்பா, எவனாவது வந்து கேளுங்கப்பா அப்படின்ட்டு வந்து அதெல்லாம் வந்து அவனுக்கு கேட்கவே இல்லை. இது பாட்டுக்கு தனியாக கத்திட்டு இருக்கு. ஏமா வைஷ்ணவி, நீ போமா, நீ மெடிக்கலுக்கு போமா. மெடிக்கல் போனா ஜெலோசியல்னு விற்கும். உனக்கு இருக்க வைத்தறிச்சலுக்கும் உனக்கு இருக்க வன்மத்துக்கு வந்து ஒரு பாட்டில் பத்தாது, ஒரு 3 பாட்டில் வந்து நீ ஜெலோசியல் வாங்கிக்கோ, குடிச்சிட்டே இரு. நீ முழுக்க வந்து குடிச்சிட்டே இரு. ஏன்னா இங்கே எண்ணெய் வந்து போட்டு பொழக்க போறாரு திமுகவில் உள்ள ஊழலாக இருக்கட்டும், திமுகவில் நடக்கிற விஷயங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் குற்றங்கள், அதை பற்றிலாம் எங்கள் அண்ணன் பேசுவார். அப்புறம் ஈரோட்டில் இருக்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் பேசுவார். உங்களை போட்டு பொழப்பாரு. அதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு ஒரு பாட்டில் பத்தாது, 3 பாட்டில் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. அதையும் பார்த்து கதறுங்க. இன்னைக்கு வந்து முரட்டு கதறல் இருக்க போது உங்களுக்கு வந்து 200 ரூபீஸ் கூட ஜெலோசியல் நினைக்கிறேன், அதை வாங்கி நீங்கள் குடிங்க, ஓகேங்களா? எல்லாம் சரியாயிடும். நீங்கள் வந்து மன உளைச்சல் இல்லாமல், வயிற்றுல இந்த பிரச்சனை இல்லாமல் வந்து இந்த எரிச்சல், அந்த ஒரு வன்மம், அந்த ஒரு வயிற்றுச்சல் எல்லாமே இல்லாமல் ரொம்ப இதாகவே இருக்கலாம். சரி, தயவு செஞ்சு இதுவும் கதறிட்டு இருக்கு. கமெண்ட் செக்ஷனில் போட்டு பசங்களாம் வந்து புலகிறாங்க. இதுவும் வந்து நானும் என்னென்னமோ கதறேன், என்னென்னமோ செஞ்சு அவனுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானேப்பா அப்படின்ற மாதிரி இது ஒன்று புலம்பிட்டு இருக்கு. ஸோ இந்த வைஷ்ணவி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.